நியூ டைரக்டர் பண்ணியிருக்காங்க. நம்ம வர இருக்க நியூ கமர்ஸ்க்கெல்லாம் நம்ம அப்ரிசியேஷன்ஸ் கொடுக்கணும். நல்லா பண்ணியிருக்காங்க. இதை தாராளமாக ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்க்கலாம். ஃபேமிலி வந்து குழந்தைங்க என்ஜாய் பண்றாங்க, நல்லாவே பார்க்கலாங்க. காமெடி சூப்பராகவே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் இன்னும் வேற லெவல்ல இருக்கு. தாராளமாக பார்க்கலாம். எல்லாமே காமெடி பண்ணவங்களாம் நல்லா இருக்கு. ஆக்சுவலி ராஜேந்திரன் சார் சூப்பரா பண்ணியிருக்காரு. உங்களுக்கே தெரியும் அவரோட வாய்ஸ் எப்படி இருக்கும்னு. ரொம்ப நல்லா இருக்கு. சரி, த்ரில்லிங்கை விட காமெடி தாங்க அதிகம். அதனால காமெடியை நல்லா பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோட பார்க்கும்போது ஆக்சுவலி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கம்மியாகும் இந்த காமெடிஸ் பார்க்கும்போது. அண்ட் லவ்வோடைய எப்படி எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணணுன்றது தெரியும். சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. எல்லா சாங்ஸுமே லவ் சாங்ஸ்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. அதாவது இது எங்களை போல வயசானவங்களும் பார்க்கலாம், நடுத்தர சின்ன பசங்களும் பார்க்கலாம், குட்டி பசங்களும் பார்க்கலாம், மீடியமான 3 வயசு உள்ளவங்களும் பார்க்கலாம். இது குடும்பத்து கதை இப்படின்னு சொல்ல முடியாது. அப்படின்னு நல்ல பொருத்தமான பாட்டு, கதை நல்லா அழகா இருக்கு, பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு. இந்த பேய் பண்ண எல்லா சீனுமே நல்லா இருக்கு. எல்லாமே பார்க்கலாம், குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருமே இன்ட்ரெஸ்டா பார்க்கலாம். செமையா இருக்கு. எங்களுக்கு சிரிக்கதான் முடியல, ஆனா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குயா. அதாவது ரொம்ப பட்ஜெட் பணம் போட்டு எடுக்கிறாங்க பாத்தியா, இந்த அளவுக்கு கூட ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்காது. ஆனா இது பட்ஜெட் கம்மியா இருந்தாலும் இன்னொரு வாட்டி பார்க்கணும் போல தோணுது. செமையா இருக்கு. அதான் குட்டி குழந்தைங்களும் பார்க்கலாம், எங்களை போல வயசானவங்களும் பார்க்கலாம், நலத்தத்துல வயசு ஃபிகருங்களும் நல்லா பார்க்கலாம். எல்லாத்தையும் 3 சேர்ந்து பார்க்கலாம். அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிக்குது. இன்னொரு வாட்டி வரணும் போல தோணுது. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் தேட்டருக்கு இத்தனை வருஷமா வந்ததே இல்லை. பக்கமான ஒரு 3 வருஷமா நான் வந்ததே இல்லை. ஒரு 10 வருஷம் இருக்கும் தேட்டர். படம் சினிமா பார்க்கணும் தோணலை. ஆனா இன்னைக்கு வந்துக்கிறேன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த படம் பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. அந்த அந்த மொமெண்ட் நல்லா இருக்கு. எப்படி சொல்றதுன்னா அந்த லவ் மொமெண்ட் நல்லா இருக்கு. அது எதுக்காக அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு இருக்கேன். எல்லா கேரக்டரும் நல்லா இருந்துச்சு, நல்லா பார்க்கவே நல்லா இருந்துச்சு. சாங் சூப்பரா இருந்துச்சு. அந்த ஹீரோ தனியா பண்றாருல, அந்த சாங் ரொம்ப நல்லா இருந்தது. பேய் படம்னு எதிர்பார்க்கல, ஆனா அது பேய் படமா இருந்துச்சு. பேயும் கொஞ்சம் இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா இருக்கு. நான் ஃபேமிலியோட தான் வந்து பார்த்தேன். நல்லா இருக்கு. மொட்டை ராஜேந்திரன் நல்லா அடிச்சிருக்காரு, காமெடி எல்லாம் எல்லாமே நல்லா இருந்துச்சு, காமெடியா இருந்தது. மொட்டை ராஜேந்திரன் நல்லா பண்ணியிருந்தாங்க, ஹீரோவும் நல்லா அடிச்சிருந்தாங்க. புரியல. எல்லாருமே நல்லா அடிச்சிருந்தாங்க, செமையா இருந்தது. நல்லா காமெடியா இருக்கு. நல்லா பேய் படம்னு சொல்ல முடியாது, நல்லா காமெடியா எடுத்துட்டு போயிருந்தாங்க. நல்லா நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, நல்லா காமெடியா ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கு. லவ்வுக்கு எல்லாம் பேய் உதவுற மாதிரி நல்லா லாஜிக் பண்ணிருக்காங்க. என்டர்டைன்மெண்டா காமெடியா நல்லா இருக்கு. இல்ல ஹீரோ நல்லா பண்ணிருக்காரு, ஹீரோ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. அதுதான் சொல்றேன், பேய் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் நல்லா இருக்கு, காமெடியா ரசிக்கத்தன்மையா இருக்கு. அதுக்கு 4 சாங் இருக்கு, நல்லா இருக்கு. அதுவும் இந்த கிறுக்கான்ற பாட்டு ரொம்ப ஹிட் ஆகும், நல்லா இருக்கு பாட்டு, நல்லா இருக்கு. இல்ல இல்ல, நீங்க அது லாஜிக் பார்க்காம பார்த்தா நல்லா இருக்கு. தாராளமா பார்க்கலாம், நல்ல காமெடி. படம் நல்லா இருக்கு. விக்னேஷ் பாண்டி நல்லா படம் பண்ணியிருக்காரு. படம் கொஞ்ச நாள் பொறுத்தலைவா படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம் சார். படம் லவ் சப்ஜெக்ட் தான், லவ் சப்ஜெக்ட் தான் அப்படியே போகுது. படம் ஆவரேஜ் நல்லா இருக்கு, ஓகே சார், படம் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாங் ஃபர்ஸ்ட் கிளாஸ், நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு, நல்ல கொஞ்சம் டீமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்கு. படம் ப்ரொடியூசர் நல்லா பண்ணியிருக்காரு, படம் ஓகே, நல்லா இருக்கு. காமெடி படம் தான், காமெடி இடைவேளைக்கு அப்புறம் நல்லா காமெடி கொண்டு போயிருக்காங்க. அந்த காமெடி நல்லா இருக்கு, பார்க்குறது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாப் லவ்வா போகுது, செகண்ட் ஹாப்புக்கு காமெடியாக போகுது. மெசேஜ் என்ன, எப்பவும் போல மாமலா தான், காதல் சப்ஜெக்ட் போகுது. இவருக்கு லவ் பண்ணுறாரு, அந்த பொண்ணு ஒரு அம்மா அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வைக்கிறாங்க. அப்புறமா பார்த்தா திரும்ப கிளைமேக்ஸில் சேர்றாங்க. எப்பவும் போல தான் ஒரு ஃபைட் நடக்குது, காமெடியாக இருக்குது, நல்லா இருக்கு. பார்க்கலாம், கம்பல்சரி பார்க்கலாம்.
நல்லா இருக்குண்ணா படம். சப்ஜெக்ட் தற்கொலை முயற்சி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி நல்லா இருக்கு படம். காமெடி சூப்பரா இருக்கு. இல்ல எல்லாருமே நல்லா தான் நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு படம். ஆமா, அது பேய் ஒரு சப்ஜெக்ட் மாதிரி வருது. த்ரில்லிங்ல காமெடி நல்லா இருக்கு. ஆமா, காமெடி ஃபேமிலியோட பாக்குற படம்.